திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பாப்பம்பட்டியிலிருந்து ஐவர்மலை செல்லும் சாலையில் பெண் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். வேன்ல எத்தனை பேர் இருந்தாங்க? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? கண்டிப்பாக கனிமொழி, பழனி அருகே தனியார் தொழிற்சாலைக்கு தொழிலாளர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று வளைவில் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்த விபத்தில் பெண்களுக்கு லேசான காயத்துடன் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாப்பம்பட்டியிலிருந்து ஐவர்மலை செல்லும் சாலையில் ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான வேன் ஒன்று பெண் தொழிலாளரை ஏற்றிக்கொண்டு சென்றபோது அவ்வழியாக மண் லாரிகள் அதிக வேகத்தில் வந்ததால் வேன் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வளைவில் வேன் கவிழ்ந்த விபத்தில் சிக்கியது. இதில் பயணித்த பெண்கள் மற்றும் ஆண்கள் ஒரு சிலருக்கு லேசான காயத்துடன் பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வழியாக லாரிகள் அதிக வேகத்தில் வருவதால் விபத்து ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விபத்து தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.